வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் பாடல் தொகுப்பில் 1544வது பாடலை நாம் சிந்திக்கலாம். காலத்திற்கேற்ற வழிபாடு என்ற தலைப்பிலே குரு அவர்கள் 11/1/1965 இக்கவியை எழுதியிருக்கிறார். மனிதன் தன் அறிவு செயல் திருத்தி ஓங்க மதிமிக்கூர் தெய்வ வழிபாடு சொன்னார். மனிதனிடம் மனிதன் பொருள் பறிக்கும் வாய்ப்பாய் மாறி வருகின்றது. இது பரவலாக மனிதனுடைய அறிவு செயல் திருத்தத்திற்கு மாற்றாக கேடு பல விளையக் கண்டோம். மனிதரை இவ்விஞ்ஞான காலம் ஒப்ப மனநிலையை மெய்விளக்க தவம் உயர்த்தும். வாழ்க வளமுடன். காலத்திற்கேற்ற வழிபாடு எதை செய்யலாம் என்று சொல்லும்போது முடிவாக அகத்தவம் என்று சொல்லக்கூடிய அந்த மெய்விளக்க தவம்தான் மனிதனை உயர்த்துவதாக இருக்கிறது இந்த விஞ்ஞான கால அமைப்பில் என்று குறிப்பிடுகிறார். மனிதன் தன் அறிவு செயல் திருத்தி ஓங்க. மனிதனுடைய அறிவை, அந்த அறிவார்த்தமாக செயல்படும் அந்த செயலை நல்ல முறையில் திருத்திக் கொள்ள, வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள மனிதன் தன் அறிவில் உயர்வு பெற தன்னை திருத்தி அந்த மதிக்கத்தக்க, அனைவரும் மதிப்பு கொடுக்கத்தக்க அந்த அறிவின் பயன்பாட்டை செயல்களில் காட்டி அவன் ஓங்குவதற்கு இவ்வாறு ஓங்கி வந்தவர்கள் பல வழிகளை சொல்லி இருக்கிறார்கள். ஆக அது எது என்று நாம் உற்று நோக்கும்போது அது தெய்வ வழிபாடுதான் என்று தெரிகிறது. மனிதனிடம் மனிதன் பொருள் பறிக்கும் வாய்ப்பாய். காலத்தில் தெய்வத்தை மறந்து தீங்கை செய்வதாக, மனிதனுக்கு மனிதனே துன்பம் இழைப்பதாக, பொருள் பறிப்பதற்காக அனைத்து துன்பங்களையும் மனிதன் மனிதனுக்கு செய்வதாக மாறிக்கொண்டு செல்லும் இந்த காலத்தில் பரவலாக செல்லும் என்று கூறுகிறார். மனிதனுடைய அறிவு செயல் திருத்தத்திற்கு, மனிதனுடைய அறிவு செயல்பாடுகள் திருத்தமடைந்து நல்ல செயலாக மலர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவன் மனிதரை இவ்விஞ்ஞான காலத்திற்கு ஒப்ப மிஷின் வாழ்க்கையாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நேரத்தை ஒதுக்க முடியாமல் திண்டாடும் இந்த நேரத்தில் மனநிலையை சரியாக வைத்து கொள்ளவும், அறிவு நிலையை உயர்வில் வைத்து கொள்ளவும், மெய்ப்பொருளாகி இறைவனை விளங்கி கொண்டு அந்த விளக்கத்தை அகத்தவமாக மெய்விளக்க தவம் என்பதாக தான் செய்து வந்தால் இந்த காலத்திற்கு ஏற்ற வழிபாடு அதுதான். அந்த அகத்தவத்தை ஏற்கும்போது வாழ்வை உயர்த்தும், நம் அறிவை உயர்த்தும், நம் செயல்பாடுகளை திருத்தும், நமக்கு வரக்கூடிய விளைவுகள் நல் விளைவாக மலரும், நமக்கும் பிறருக்கும் தீங்கு இல்லாமல் நன்மை பயப்பதாக அது அமையும். ஆக இந்த விஞ்ஞான காலத்திற்கு ஏற்ப நாம் செய்ய வேண்டிய வழிபாடு எது என்று பார்த்தால் அந்த மெய்ப்பொருளாகிய இறைவனை உணரும் அகத்தவன்தான் மனிதனை உயர்த்துவதாக இக்காலத்தில் இருக்கிறது. இந்த வழிபாடு சிறப்புடையதாக, அனைவருக்கும் ஏற்புடையதாக நாம் மாற்றினால் மனிதன் அறிவில் உயர்வான். அனைவரையும் அரவணைச் செல்லும் பண்பு, ஒத்தும் உதவியும், அனைவரோடும் இணக்கத்துடன் ஏற்பு திறனுடன் அனைத்தையும் செய்து
அவன் அன்பும் கருணையுமாக மாறி ஈவு இரக்கம் தயை தாட்சண்யம் என்பதாக தன்னை மாற்றிக்கொண்டு அந்த சிவத்தை அறிந்தது, மலர்ந்தது அன்பு என்பதாக தன்னுள் மலர்த்தக்கூடிய அந்த மெய்ப்பொருள் அந்த தவம்தான் இப்பொழுது சிறந்த வழிபாடாக நாம் கொள்ளலாம் என்று குரு கூறும் இந்த சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.